The kitchen was the heart of the home where warmth and love were cooked up daily. The bedroom was a serene and peaceful oasis, a heaven for rest and relaxation. Soft, muted colors and plush curtains. The balcony was a tranquil oasis. A gentle breeze rustled the leaves of the potted plants, creating the dishwashing area was a tidy and efficient space designed to make the core of Come home. With என்னது நம்மளோட ஒரு home. What is this room? Kitchen. What is this? Kitchen area. What we do in this kitchen? Cooking பண்ணுவோம். Cooking நம்மளோட favorite and tasty dishes எல்லாம் எங்க ரெடி ஆகும்? Kitchen ல தான் ரெடி ஆகும். நமக்கு எல்லாம் favorite யார் செஞ்சு கொடுப்பாங்க? நம்மளோட மாம் தான் நமக்கு dishes எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. சரி இப்போ நம்ம இந்த kitchenல என்னென்னலாம் பண்ணனும்? என்னெல்லாம் rules? இப்போ நம்ம இதுல என்ன பண்ண கூடாது? இப்போ நான் இந்த அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். சரியா? லைட் எடுத்துட்டேன். லைட்டர் இப்போ நான் லைட்டர் யூஸ் பண்ணிட்டேன் ஆன் பண்ணிட்டேன் இப்போ நான் இப்படியே சமைக்கலாமா இது ரைட் வே என்ன பண்ணணும் கொஞ்சம் தள்ளி நின்று தான் இப்படி குக் பண்ணணும் ஓகேவா சரி இப்போ என்னோட கிளாத் இப்படி இருக்கு இப்படியே பிடிச்சிட்டு இப்படி பண்ணலாமா ஏன்னா என்ன ஆகும் இந்த இடத்துல ஃபயர் ஃப்ளேம் அடிச்சுட்டு இருக்கும் இல்லையா ஃப்ளேம் என்ன இருக்கு ஆன்ல இருக்கு அப்போ நம்ம இப்படி பண்ணோம்னா நம்ம கிளாத் என்ன ஆகும் ஃபயர்ல ஃபயர் ஆயிடும் நம்ம கிளாத் வழியா நம்மளுக்கு சேர்ந்து ஃபயர் ஆக வேண்டியதான் சோ நம்ம என்ன பண்ணணும் ஒன்ஸ் நம்ம ஸ்டவ் ஆன் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாத் எல்லாம் எடுத்து க்ளீனா ஆர்கனைஸ் நம்மளோட கிளாத் பறக்காம லூஸ் கிளாத் எல்லாம் போடக்கூடாது டைட்டா நம்மளோட மேல ஒரு கிளாத் போட்டுக்குவோம் இல்லையா அந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்ல நம்ம போட்டிருக்க கிளாத்தையே க்ளீனா இப்படி பிடிச்சுக்கணும் ஓகேவா பிடிச்சிட்டு இப்படிதான் நம்ம கிளாத் கிச்சன் கிட்டயே போகணும் அடுப்பு கிட்ட ஏன்னா இந்த இடத்துல ஃபயர் இருக்கு இல்லையா சோ நம்ம பக்கமா கிளாத் எல்லாம் இப்படி பறக்க விட்டுல இப்போ இது நைஃப் இப்போ நான் நைஃபை இப்படி கொடுக்கலாமா இப்படி கொடுக்கலாமா நோ வை வாட் இஸ் தி ரீசன் நம்ம எப்பவும் கொடுக்க கூடாது இப்போ நமக்கு பெரிய something else இப்போ அவங்க எப்படி பண்ணனும் இந்த சைடு குடுக்குறவங்க இப்படி கொடுக்கணும் வாங்குறவங்க இந்த ஹேண்டில் பார் சைடு மட்டும் தான் நீங்க பிடிக்கணும் ஓகேவா don't touch this sharp edge side ஓகேவா இந்த sharp edge side நம்ம என்ன பண்ண கூடாது don't touch it because it's hurt us நம்ம என்ன பண்ணோம் ஹர்ட் பண்ணிரும் நமக்கு குத்தலாம் ஏதோ ஒன்று பண்ணலாம் சரி நம்ம இத வச்சிட்டு இப்படியே விளையாடலாமா இப்படி விளையாடலாமா don't do this என்ன ஆகும் கட் ஆயிடும் நம்மளோட பாடியில இது எங்காவது கட் ஆயிடும் இல்லையா சோ நம்ம இந்த நைஃப் கூட என்ன பண்ண கூடாது ப்ளே பண்ணவே கூடாது ஒன்ஸ் நம்ம கோ இப்படி யார்கிட்டயா பேசிட்டு அப்படி டிவி பார்த்துட்டு இப்படி கட் பண்ணலாமா நோ அப்புறம் வெஜிடபிளோட சேர்த்து நம்ம ஃபிங்கரும் சேர்ந்து குக் பண்ண வேண்டியதா கட் பண்ணி இல்லையா அப்ப நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப கேர்ஃபுல்லா இப்படி கரெக்டா இப்படி தள்ளி வச்சு இப்படி தான் கட் பண்ணணும் ஓகேவா நல்ல கட்டர் ஒண்ணே கட்டாது இது பத்தியா இப்படி தான் கட் பண்ணணும் நம்ம எங்க இருக்கு என்னோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் எங்க இருக்கு இவ்ளோ தள்ளி இருக்கு நைஃப் இவ்ளோ கேப்ல இருக்கு இல்லையா இப்படி தான் நம்ம கட் பண்ணணும் புரிஞ்சுச்சா சரி இப்போ யார் கட் பண்றீங்க வந்து கம் திஸ் சைடு how did cut the vegetable எப்படி கட் பண்ணனும் see her finger எங்க இருக்கு knife ஓட sharp edge இங்க இருக்கு இப்படி தள்ளி வெச்சுக்கோ இந்த மாதிரி தான் கட் பண்ணனும் ஓகேவா ஓகே கோ ஓகேவா இப்படி எல்லாம் விழுகுது once நம்ம குக்கிங் finish பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணனும் once நம்ம குக் பண்ணியாச்சு அந்த பாத்திரத்தை எல்லாம் எடுத்து இந்த பாத்திரத்தை எடுத்து நம்ம குக் பண்ணி முடிச்சிட்டோம் ஓகேவா இப்போ இந்த இடம் இப்படியே விட்டுட்டு போயிடலாம் அவ்வளவுதான் குக்கிங் முடிஞ்சு நம்ம போயிடலாம் போலாமா don't do this நம்ம என்ன பண்ணனும் எஸ் நம்மளோட இந்த மாதிரி ஒரு குட்டி டவல் நம்ம கிச்சன்ல எப்பவும் மம்மிலாம் வச்சிருப்பாங்க இல்லையா so take this towel and wipe all the dirty things நம்மளோட dirty things எல்லாத்தையும் என்ன பண்ணனும் wipe பண்ணி க்ளீனா இந்த பிளேஸை க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணியாச்சா இப்போ நம்மளோட கேஸ் ஸ்டவ் இந்த டாப் எப்படி இருக்கு செய்யலாமா நோ don't take any electrical appliances or inflammable things நம்ம flame ஆயிட்டு இருக்கிற பிளேஸ்க்கு பக்கத்துல don't use electrical appliances நம்ம டீ எரிச்சிட்டு இருக்குது இல்லையா அந்த இடத்துல நம்மளோட electrical appliances not only mobile எந்த electrical appliance நம்ம bluetooth போட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி போடக்கூடாது பென் டிரைவ் போட்டு ஏதாவது பக்கத்துல பென் டிரைவ் கனெக்ட் பண்ணிக்க கூடாது இந்த மாதிரி மொபைல்ஸ் வந்து குக்கிங் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கொண்டு வரவே கூடாது when it rings the phone நம்ம என்ன பண்ணனும் once switch off the gas stove and
imagine this is a sink. இது வந்து நம்ம சிங்கா இமேஜின் பண்ணிக்கோ. இப்போ tab ஓபன் பண்ணி நம்ம யூஸ் பண்ண வெசல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து சிங்க்ல தான போடணும். அங்கேயே வெச்சு வரணும். once நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படினா அந்த things எல்லாம் கொண்டு வந்து சிங்க்ல போட்டுட்டு இப்படியே எடுத்து tab திருகி இப்படியே காமிச்சிருவியா? க்ளீன் ஆயிடுச்சு. is the right way? No. பாத்திரம்ல இதெல்லாம் dirty areas, dirty place இதெல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம க்ளீனா தேய்ச்சு அதுக்கு அப்புறம் இத இப்படியே போடுங்க. இத எடுத்த இடத்துலயே வச்சிட்டு திருப்பி tab லைட்டா தண்ணிய புஸ்ஸு வச்சினா தண்ணி எல்லாம் ஓவர் கட்டிட்டு கையில நாயும் ட்ரெஸ் எல்லாம் பட்டோம். சோ நம்ம என்ன பண்ணணும்? தண்ணி லைட்டா திருப்பி நீட்டா நம்ம எங்கெல்லாம் சோப் போட்டுருக்கோமோ அந்த இடத்துல எல்லாத்தையும் வைப் அவுட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு அப்புறம் கிச்சன் ரூம். என்னது? கிச்சன் ரூம். கிச்சன்ல நம்ம என்ன பண்ணுவோம்? சமைப்போம். உங்களுக்கு தேவையான டேஸ்டி டிஷஸ் எல்லாம் இங்க தான் ரெடி பண்ணுவாங்க. ஓகேவா? சரி இப்ப கிச்சன் சேஃப்டி இருக்கு இல்லையா? கிச்சன்ல என்னென்ன பண்ணணும் என்னெல்லாம் பண்ண கூடாது. ஓகேவா? சரி இப்ப அடுப்பு எப்படி இருக்கா? இங்க பாருங்க லிசன் பண்ணுங்க. அடுப்பு எப்படி இருக்கா? நம்ம இப்படி அடுப்பு கிட்ட போய் நிக்கலாமா? நோ, டோன்ட் டு திஸ். நம்ம இப்படி அடுப்பு கிட்ட நிக்கலாமா? இங்க ஃபயர் இப்படி வந்துச்சுக்குள்ள நம்ம இப்படி வந்து நிக்கலாமா? நிக்க கூடாது. இப்போ அடுப்பு இங்க இருக்குன்னா நம்ம எங்க நிக்கணும்? இவ்வளவு தூரம் நின்னு இப்படி தான் குக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாரு. இப்போ இதுதான் பாத்திரம் வெச்சுக்கோ. இத நம்ம என்ன பண்ணணும்? இத இப்படி வச்சு இப்படி தான் குக் பண்ணணும். இல்லையா? நம்ம இப்படி போய் இப்படி பண்ணலாமா? டோன்ட் டு திஸ். அப்ப என்ன பண்ணணும்? கொஞ்சம் நம்ம தள்ளி நின்னு தான் குக் பண்ணணும். ஓகேவா? சரி இப்போ நமக்கு இந்த இடத்துல ஃபுல்லா சிந்துது. இப்ப நம்ம இத போடுறோம்னு வெச்சுக்கோ. இங்க எல்லாம் சிந்திச்சு நம்ம சமைக்கிறப்ப என்ன ஆகும்? வேகமா எடுத்து போறப்ப இப்படிலாம் எடுத்து போறப்ப இங்க எல்லாம் சிந்திரும் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரு டவல் வச்சுட்டு அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம டவலை வச்சு எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? க்ளீன் பண்ணி இப்படி எடுக்கணும். கையிலயா எடுக்கணும்? கையில அப்படி எடுப்பாங்க. எதுல எடுக்கணும்? யூஸ் cloth and wipe all dirty things. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? க்ளீன் பண்ணி இப்படி எடுத்து இந்த பிளேஸ் எப்படி வச்சுக்கணும்? க்ளீனா வச்சுக்கணும். சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாரு. வாட் இஸ் திஸ்? கத்தி இப்படி கொடுத்து இந்த இப்படி கொடுப்பாங்களா? இப்படி வாங்குவாங்களா? எப்படி வாங்குவாங்க கத்திய? இப்படி பாரு குடுக்குறவங்க இப்படி புடிச்சுக்கணும், வாங்குறவங்க இப்படி வாங்கணும். ஓகேவா? இப்படி தான வாங்கணும். இப்படி கொடுத்தா என்ன ஆகும்? இந்த ஷார்ப் எட்ஜ் பக்கம் தொடலாமா? டோன்ட் டச் திஸ் ஷார்ப் எட்ஜ். நம்ம இப்படி வாங்க கூடாது. இப்படி புடிச்சுக்கணும். இப்படி தான் வாங்கணும். புரிஞ்சுச்சா? இந்த ஹேண்டில் பார் இருக்க பக்கம் தான் நம்ம புடிக்கணும். ஓகேவா? இப்போ யாராவது பெரியவங்க யாராவது இந்த சைடு புடிச்சுக்குவாங்க. கிட்ஸ் நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? இந்த சைடு மட்டும் தான் டச் பண்ணணும். டோன்ட் டச் திஸ் சைடு. ஓகேவா? புரிஞ்சுச்சா? நைஃப் எப்படி புடிச்சுக்கணும்? இந்த ஹேண்டில் பார் இருக்க சைடுல தான் நம்ம புடிச்சுக்கணும். Don't touch this side. Sharp edge side நம்ம என்ன பண்ணணும்? Don't touch. இது பண்ணா என்ன ஆகும்? It's hurt us. நம்மள இது ஹர்ட் பண்ணும். சோ நம்ம இந்த சைடு புடிச்சுக்க கூடாது. இப்போ நீ பாரு. இப்போ நம்ம குக் பண்ணிட்டோம். இப்போ நான் குக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ நான் ஒரு மேகி செஞ்சிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண கூடாது? இப்படி ஃபோன் பார்த்துட்டே இப்படி சமைக்கலாமா? No, don't do this. நம்ம என்ன பண்ண கூடாது? ஃபோனை பார்த்துக்கிட்டே சமைக்க கூடாது. ஃபயர் இருக்க பக்கம் நம்ம எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணவே கூடாது. புரிஞ்சுச்சா? ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல நம்ம எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எதுவுமே வச்சுக்க கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? ஒன்ஸ் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபோன் பேச வெளியில கிச்சனை விட்டு வெளியில போய் தான் ஃபோன் பேசணும். அது வரைக்கும் நம்ம ஃபோனை எடுக்கவே கூடாது. இப்போ ஒரு கோல் ரிங் ஆகுதுன்னு வெச்சுக்கோ. நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வெளியில க்ளீன் பண்ணணும். இதான் நம்ம ஃபோன் பேசணும். சரியா? ஃபோனை வச்சுக்கிட்டே கிச்சன் கிட்ட நின்னுட்டு கூடாது. பட் நம்ம அங்க நிக்கறாங்க பாத்தியா? அப்படிதான் ஃபோன் பேசணும். புரிஞ்சுச்சா? கிச்சனுக்குள்ள நம்ம என்ன பண்ண கூடாது? டோன்ட் see our kitchen. நம்ம கிச்சனுக்குள்ள எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் பக்கத்துல அடுப்பு எரியுற பக்கத்துல நம்ம வச்சுக்க கூடாது. Got it? Show your thumbs up. Are you understood? Show your thumbs up. All of you show thumbs up. Very good. Super. இப்போ next என்ன பண்ணலாம் பார்க்கலாம். This is our favorite bedroom. Bedroom என்ன பண்ணுவோம்? Go to sleep. Bed time எங்க இருக்கும்? Bedroomல தான் இருக்கும். சரி bedroom இப்போ எப்படி இருக்கு? நம்ம என்ன பண்ணணும்? இப்படியே வந்து உட்கார்ந்து இப்படியே தூங்குவீங்களா? என்ன பண்ணணும்? bedroom எப்படி வச்சுக்கணும்? once நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடியும் before sleeping and after bedding time முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இத க்ளீன் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? க்ளீன் பண்ணணும். நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி before going to sleep என்ன பண்ணணும்? இந்த இடத்துல க்ளீனா பில்லோலாம் இப்படி டர்ட் இருக்கான்னு டேப் பண்ணிட்டு அப்புறம் ப்ளேஸ் பண்ணணும். பில்லோ எடுத்து அப்படியே போட்டுறதா? பில்லோ இப்படி டேப் பண்ணிட்டு இதுல இருக்கிற டர்ட் எல்லாம் எடுத்து இத ஃபர்ஸ்ட் போடணும். நெக்ஸ்ட் நம்மளோட பெட் ஷீட் இருக்கு இல்லையா? பெட் ஷீட் நல்லா உதறிட்டு அதுக்கு அப்புறம் தான் நம்ம தூங்க போற இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். இப்போ நீ once இந்த இடத்துல எல்லாம் இவ்வளவு துணி கிடக்குது இல்ல? இப்போ நம்ம இதெல்லாம் என்ன பண்ணணும்? இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணணும்? க்ளீன் பண்ணி எங்க வைக்கணும்? இதெல்லாம் எடுத்து அப்படியே மடிச்சு இங்க போட்டுடலாமா? எங்க வைக்கணும்? கபோர்ட்ல தான் வைக்கணும். எங்க வைக்கணும்? கபோர்ட்ல. இந்த துணி எல்லாம் இருக்கா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இப்படி உதறி இப்படி மடிச்சு நீட்டா மடிச்சு இப்போ நம்ம எங்க படுக்க போறோம்?